காலையில் அவசரமாக கிளம்பி போகும்போதும் இல்லாட்டி ஈவினிங் சீக்கிரமாக ஒரு டேஸ்டியான சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணணும்னா இது கரெக்டாக இருக்கும். ஒரு டேஸ்டியான வெஜ் குருமா தான் இது. என்னோட குழந்தைங்களோட ஃபேவரட்டான குருமா. வெல்கம் டு Mom 365. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வெஜ் குருமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் என்னென்னு எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட், அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம பச்சை பட்டாணி, பீன்ஸ் எடுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, துருவின தேங்காய், கசகசா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஸ்டாரு, அப்புறம் தாளிக்க எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் திருவி வச்சுருக்க தேங்காய், அது கூட கொஞ்சம் கசகசா, அப்புறமா காரத்துக்கு நம்ம இது கூட பச்சை மிளகாவும் சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிட்டு அது கூட சோம்பு, பட்டை, ஸ்டார், ஏலக்காய், லவங்கம், அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயும் கீரி இதில் சேர்த்துக்கலாம். இதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். அப்பப்போ லேசாக இதை கிண்டி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்ச குடமிளகாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். குடமிளகாவையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வணக்கிடலாம். குடமிளகா, வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட்டையும் இது கூட நல்லா சேர்த்து வணக்கிக்கலாம். இது கூடயே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இலையுமே சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். வணக்கும் போது இது கூட கொஞ்சம் உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போதான் காய்கறியில் உப்பு நல்லா சேரும். வணக்கும் போது உங்களுக்கு இது அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வணக்கி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கான தண்ணியவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லேசாக கிளறி விட்டுக்கலாம். உப்பு திரும்ப ஒருக்கா பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம குருமா ரெடி ஆயிருச்சுங்க. மசாலாவில் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கரோட லிட்டை நம்ம மூடிடலாம். இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 2 விசில் வந்தாலே போதும். இதோட ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணால் ரொம்ப டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம அப்படியே சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும்.
இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாம் 365. இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.